நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, மாமாவோட வண்டியில இருப்பலாம். நான் வரல மாமா. ஏன்டா? நான் வரல மாமா, நான் நடந்தே வரேன், நீங்க போங்க. ஓகே, நீ நடந்து வரேன்னா நானும் நடந்து வரேன், வா போலாம். மாமா, ஏன் மாமா இப்படி பண்றீங்க? மீனாட்சி, வாழ்க்கை துணையா வர போறவனுக்கு வழி துணையா வரணும்னு ஆசை இருக்காதா? மீனாட்சி, மாமா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான மூட்ல இருக்கேன். ஏன்னு கேட்க மாட்டியா? நீங்க எப்பவுமே அப்படிதானே இருப்பீங்க. சரி, இன்னைக்கு ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு அதை கேளு. சரி சொல்லுங்க. நான் ஒரு சித்தரை பார்த்துட்டு வரேன் மீனாட்சி. சித்தரா? அட ஆமா மீனாட்சி, குற்றால குருவி சித்தர்னு ஒரு சித்தர். அவர் எனக்கு ஸ்பெஷலா அருள்வாக்கு சொன்னார் தெரியுமா? என் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு எல்லா காலத்தையும் ஒரு கொயர் நோட்டுல காலம் காலமா போட்டு புட்டு புட்டு வச்சு விட்டாரு. என்ன சொன்னாருன்னு கேட்க மாட்டியா? சொல்லுங்க. நேத்தோட என்னைய பிடிச்ச சனி என்னைய விட்டு தொலைஞ்சு போயிருச்சான். இன்னையில இருந்து எனக்கு ராஜ யோகமா மீனாட்சி. என்னைய எதிர்த்து போட்டிக்கு நின்னவங்கலாம் நேத்தோட மனசை மாத்திக்கிட்டு துண்டாக்கான துணியாக்கானு ஓடி போயிருப்பாங்களாம். ஒரு விஷயம் நான் வேணும்னு மனசுல நினைச்சிட்டா போதுமா, அது தானே என்ன வந்து சேருமா மீனாட்சி? மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும். இனிமே எப்பவுமே உனக்கு ஜெயந்தான், சந்தோஷம் தான் சொல்லி வாழ்த்தி அனுப்பிச்சாரு. அந்த சித்தருக்கு நீங்க என்ன வாங்கி கொடுத்தீங்க? 2 டசன் மலவாழைப்பழம், 1 கட்டு மலபார் பீடி. இந்த வாழைப்பழத்தையும் மலபார் பீடியும் குருவி சித்தர் இல்ல, காக்கா சித்தர், கழுகு சித்தர்னு யாருக்கு வாங்கி கொடுத்தாலும் அவங்களும் இப்படிதான் சொல்லுவாங்க. சும்மா அவர் சொன்னதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க மாமா. ஐயோ, நான் குழப்பிக்கலாம் இல்ல மீனாட்சி, நான் அதை நம்புறேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல மாமா, இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. மீனாட்சி, ஐயோ என்ன மீனாட்சி, நான் எதை சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறேன். கொஞ்சம் பேசாம இருங்க. சரி அதை விடு, உனக்கு வேற ஒரு கதை சொல்லட்டா? ஐயோ. நல்லா குடி பண்டி. ஆஹா, ஒத்த பனை மரத்து கல்லு உனக்காகவே ஸ்பெஷலா கொண்டு வந்தது பண்டி. செம்மையா இருக்குடா, அப்படியே நாஸ்தி. மாப்பிள, கொஞ்சம் அங்க பாரு. என்னடா இவன் கூட நடந்து வரா? அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. அவன் தானே நீங்க நம்ம கிட்ட வந்து உதார விட்டு போனது? அவனே தான் மாப்பிள. அவனை வர வை மாப்பிள, லைட்டா உரண்டைய கொடுப்பான். விட்றா. ஹலோ, ஹாய். யாரு மீனாட்சி? அது எங்க அண்ணனோட மச்சான் பாண்டி. ஓ அவனா? அந்த பைவலைட்ட ஏற்கனவே நம்ம அமுழ்த்திருக்கோமே. மீனாட்சி, என்ன? இங்க வாங்க. இல்ல, வீட்டுக்கு போனோம், லேட் ஆச்சு. ஒரு 5 நிமிஷம் இங்க வந்துட்டு போங்க. சரி வாங்க மாமா. வா மீனாட்சி போலாம். சொல்லுங்க. உங்க வீட்ல மாமா அத்தை எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சும்மா கூச்சப்படாம மாமானே கூப்பிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரா நம்ம புது காம்படிஷனு? ஒருவேளை மீனாட்சி சொன்ன மாதிரி சித்தர் வாக்கு பொய்யா இருக்குமோ? மீனாட்சி, எப்படி இருக்கீங்க? அவங்க நல்லா இருக்காங்க, எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க வரோம். தம்பி யாரு? உனக்கு யாரும் அடைய வந்து இல்லையா பாண்டி? ஒரு நாள் நம்மளெல்லாம் வந்து மிரட்டிட்டு போனாரே. ஓஹோ, அவரா? அவர் பெரிய வீரராச்சே. அப்ப கம்பெல்லாம் சுத்துவாருன்னு சொல்ற? பின்ன வீரர்னா கம்பு சுத்தாமலா? பாண்டி, இப்ப நாமெல்லாம் சொந்தமாயிட்டோம்.
எதுக்கு தேவையில்லாம வம்பு பண்ணிக்கிட்டு? ஐயோ மீனாட்சி, இதெல்லாம் வம்பு இல்லடா, சும்மா டைம் பாஸ். இப்ப என்ன, நான் கம்பு சுத்தணும்னு சொல்றீங்க அவ்வளவுதானே? அது உங்க இஷ்டம் தம்பி. இல்லண்ணே, நம்ம வம்பு சண்டைக்கு போறது இல்ல, வந்த சண்டையும் விட்டது இல்ல. நான் ரெடி. டேய் கொம்ப குர்ரா, நானும் ரெடி தம்பி. ஓகேண்ணே. என்னடா குறியெல்லாம் வைக்கிறாப்ல? பயங்கரமா சுத்துவார் போல. ஆமா ஆமா அண்ணே, ஆ கண்டிப்பா சுத்தி ஆகணுமா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நீ தானப்பா சொன்ன? ஆமா ஆமா ஆமா. இப்பயும் கேக்குற கண்டிப்பா சுத்தணுமா? ஓகே, ஐ அம் ரெடி. 1 2 3 4 5 6. என்ன மீனாட்சி, மாமா எப்படி கம்பு சுத்துன? என்னண்ணே, ஓகேவா? ஏய் என்ன காமெடி பண்றியா? அட என்னண்ணே நீ, நானே காமெடின்ற பேர்ல மொக்க போட்டுட்டு இருக்கேன், இத போய் காமெடின்ற. என்ன ஊசி பேத்தி விட்டுட்டு சுள்ளு கெடுக்கலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்கவே நடக்காது. என்ன கம்பு சுத்துறவங்களாம் வீரன்னு சொல்லிக்கிட்டா, அப்புறம் பார்டர்ல AK-47 வச்சுக்கிட்டு ராப்பகலா குளிர்லயும் மழையிலயும் கஷ்டப்படுறாங்களே, அவங்களா யாருன்னு? அவங்க தானே வீரங்க. இன்னும் அந்த காலத்துல இருக்கிற, போய் புள்ள குட்டியை படிக்க வைக்கிற வேலையை பாரு. போன போய் பொழப்ப பாரு. மீனாட்சி, நம்ம போலாமடா? நீ போ முன்னாடி. என்ன பாண்டே, உன்னையும் நல்லா கலாய்ச்சிட்டு போறான். என்னது? உன்னை நல்லா கலாய்ச்சிட்டு போறான் பாண்டே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்பி, அக்கா, உன் பாஸ் தான் என் கண்ணில் படக்கூடாதுன்னு ஓடி ஒளியறானா? நீயும் ஏன் ஓடி ஒளியற? ஐயோ அக்கா, சத்தியமா அப்படிலாம் இல்லக்கா. என் போனை மேல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதான் எடுக்கலான்னு போனேன், அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்க. பரவாயில்ல, உன் பாஸை விட நீ நல்லாவே சமாளிக்கிற. இல்லக்கா, சத்தியமா போன் தான்க்கா. என்ன, என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா? சேச்சா, பாஸ் அப்படிலாம் சொல்லுவாராக்கா? எங்க அவன்? இங்கதான் இருக்கானா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்க்கா வந்தோம், மேல இருக்காருக்கா. காலையில இருந்து எங்க போனீங்க? 2-3 தடவை ரூம் பக்கம் வந்தேன், பார்க்கவே முடியல. என்ன தம்பி? இல்லக்கா, இங்க இருந்து அவங்கள பார்க்கும்போதெல்லாம் வருத்தப்படுவீங்கன்னு பாஸ் என்ன காலையிலே வெளியே கூட்டிட்டு போயிட்டாருக்கா. இப்பதான்க்கா வந்தோம். என்ன மறந்துட்டானா? அக்கா இல்ல, என்ன மறக்கிறேன்னு சொல்லிட்டு போனானே, மறந்துட்டானா? நீங்க மறந்துட்டீங்களாக்கா? மேல பாஸ் உங்க போட்டோவை மொபைல்ல பார்த்து அழுதுட்டு இருக்காரு. நேற்று தூங்கும்போது அவர் கையை பார்த்தேங்க்கா. மீனாட்சின்னு உங்க பேரை தான்க்கா. அவர் கையில பிளேடால வெட்டியிருந்தாரு. என்ன தம்பி சொல்ற? காலையிலேயே கேட்டேன்,
அவர் என்கிட்ட எதுவும் பதில் சொல்லலக்கா. ஆமாம், ஊருக்கு போறேன்னு சொன்னானே, போக போறீங்களா? எங்கக்கா, நான் அங்கே போகணும்னு நினச்சாலும் தமிழ் சார் எங்களை விட மாட்டேங்கிறாருக்கா. அப்போ எங்க அப்பா விட்டா போயிடுவீங்கல்ல? சாப்பிட்டானா? இன்னும் இல்லைக்கா, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாருக்கா. நீங்க சாப்பிட்டீங்களாக்கா? அம்மா, இப்ப எங்க போற? சொல்லு தம்பி, இப்ப எங்க கிளம்பி போயிட்டு இருந்த? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதான் சரக்கு வாங்கி கேட்டாரு, அதான் போயிட்டு இருக்கேன். சரி, அப்போ நீ ஒண்ணு பண்ணு. என்னக்கா? அவன் என்ன வாங்கிட்டு வர சொன்னானோ அத 2 எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வா. அக்கா, என்ன தம்பி, எனக்கும் தானே லவ் ஃபெயிலியரு. அப்போ நானும் குடிக்கலாம் தானே? எனக்கு மட்டும் மனசு கஷ்டமா இருக்காதான்னு வாங்கிட்டு வரியா? சாரிக்கா. போய் அவன்கிட்ட சொல்லு, லவ் ஃபெயிலியர்னதும் சரக்கு அடிக்கிறதும் கையில பிளேடாலும் எழுதணும்னு சராசரி ஆள் மாதிரி ரியாக்ட் பண்ணாம வாழ்க்கையை கொஞ்சம் வேற மாதிரி பார்க்க சொல்லு. இனிமே அவன் குடிக்க கூடாதுன்னு நான் சொன்னேன்னு சொல்லு. ம், சரிக்கா. பிரியணும்னு நானும் அவனும் சேர்ந்துதான் முடிவெடுத்தோம். அதே மெச்சூரிட்டியோட எல்லா விஷயத்திலயும் நடந்துக்க சொல்லு. ம், அவன் வாழ்க்கையில அடுத்து என்னன்னு கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லு. நான் சொல்லிட்டேன்க்கா, ஆனா அவர் முடியலன்னு சொல்றாருக்கா. ஏன் இப்ப நான் இல்ல? எல்லாத்தையும் மறந்துட்டு மறைச்சுக்கிட்டு அந்த வேட்டையும் கூட நான் பேசல. வாழ்க்கை முழுக்க நடிக்கணும்னு ஆயிடுச்சு. அத சரியா பண்ண சொல்லு. தம்பி, அவனை நல்லா பாத்துக்கோ. கண்டிப்பாக்கா, பாஸ் நான் நல்லா பார்த்துப்பேன்க்கா. வரேன்க்கா. மீனாட்சி, அம்மா, நீ பேசினதையெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ரொம்ப அழகா தெளிவா நிதானமா பேசினேன். எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு மீனாட்சி. ஆனா அட்வைஸ்ங்கிறது அடுத்தவங்களுக்கு தான்னு நீயும் நல்லா ப்ரூவ் பண்ணிட்ட. நான் என்னம்மா பண்ணேன்? உன் கையில ரத்த காயத்தை நான் பார்த்தேன். அப்பாதான் முக்கியம், சரவணன் வேணான்னு நீயே தானே முடிவு பண்ண. அதே மெச்சூரிட்டியோட எல்லா விஷயத்திலயும் நடந்துக்கோ. வாழ்க்கை முழுக்க நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதை சரியா பண்ணு. அழாத, அழாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
மீனாட்சி, என்ன மீனாட்சி இந்த நேரத்துல இங்கே வந்து தனியா உட்காந்துட்டு இருக்க? இத பாருங்க மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்கணும்னு தான் இங்கே வந்தேன். அதனால ப்ளீஸ். சரி மீனாட்சி, அப்ப நான் வரேன். ம். இன்னைக்கு பேசணும்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்தோம். பேசிட்டு தானே போனோம், பேசிடுவோம். மீனாட்சி, ம். மன்னிச்சிரு மீனாட்சி, உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போலான் தான் வந்தேன். நான் பேசிட்டே போயிடுறேனே. என்னால மனசுல இருக்கிறத இனியும் உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியாது மீனாட்சி. நீ சொல்லி தானே மீனாட்சி நானே இங்க வந்தேன். ஆரம்பத்துல நீ என்கிட்ட நல்லா தான் பேசுன பழகுன. மாமா கூட என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டதா கூட சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் ஏன்னு தெரியல, என்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிட்ட. என்னை சுத்தமா தவிர்க்கவும் ஆரம்பிச்சிட்டேன் மீனாட்சி. அது ஏன்னெல்லாம் காரணம் கேட்டு உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. ஆனா என் மேல எதுவும் தப்பு இருந்தாலோ இல்ல என் மேல உனக்கு எதுவும் கோபம் இருந்தாலோ என்னை மன்னிச்சிரு. உனக்கு நான் எப்படினாலும் எனக்கு தெரியல. ஆனா என் சின்ன வயசுல இருந்து நீதான் என் வாழ்க்கை. உங்க வீட்டுல உன்னை என்ன சொல்லி வளர்த்தாங்கன்னு எனக்கு தெரியல மீனாட்சி. ஆனா எங்க அம்மா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து மீனாட்சி தாண்டா என் மருமக, மீனாட்சி தான் நீ கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லி சொல்லி தான் என்னை வளர்த்துச்சு. ஏதாவது கல்யாணத்துக்கு போனா கூட மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்த்துட்டு அப்படியே நீயும் நானும் ஜோடியா உட்காந்துருக்க மாதிரியே நினைச்சு பார்ப்பாங்க. மாப்பிள்ளை தாலி கட்டும்போது எப்படா நான் அந்த மாதிரி உனக்கு தாலி கட்டுவேன்னு நானும் நினைச்சு பார்த்துருக்கேன். இன்னும் சொல்ல போனா உனக்கு நினைவு இருக்கான்னு கூட தெரியல, நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேன் மீனாட்சி. புரியலையா? நம்ம சின்ன புள்ளையா இருக்கப்ப வைக்க போர்லேருந்து 2 வைக்கல் எடுத்து நான் தான் மாப்பிள்ளையா நீ தான் பொண்ணான்னு உனக்கு தாலியெல்லாம் கட்டியிருக்கேன். நான் வேலைக்கு போவேனா நீ சோறாக்குவியா, இந்த மாதிரிலாம் நம்ம 2 பேரும் நிறையா விளையாண்டுருக்கோம் மீனாட்சி. எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு படிக்க வராது, நான் முட்டா பைய, அதனால தான் 8ஆம் கிளாஸோட படிப்பு நிப்பாட்டிட்டேன்னு. ஆனால் அது உண்மை இல்லை மீனாட்சி. நான் 8வது படிச்சுட்டு இருந்தப்ப நீ 7வது படிச்சுட்டு இருந்த. முழு பரீட்சை நேரத்தில் உனக்கு அம்மா போட்டுருச்சு. அப்போ உன்னால் பரீட்சை எழுத முடியல. ஆனால் அதை போய் நான் பெருசாக நினச்சிட்டு உன்னால் தொடர்ந்து இனிமேல் படிக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டேன். நானும் இனிமேல் படிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இது என் அம்மாவுக்கு கூட தெரியாது மீனாட்சி. ஆனால் நான் அப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்காக என்னைக்கு வருத்தப்பட்டதில்லை. என்னடா வந்ததுலேருந்து என்னென்னமோ பேசி ஃபீலிங்ஸை கொட்டிட்டு இருக்காதுன்னு நினச்சிடாத. என்ன சொல்லி என் அன்பை உனக்கு புரிய வைப்பேன்னு தான் எனக்கு தெரியல மீனாட்சி. நான் சொல்ல வந்த விஷயத்த நேராகவே சொல்லிடுறேன் மீனாட்சி. கொஞ்ச நாளாக நான் உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன் மீனாட்சி. நீ சரியாக சாப்பிட்றதில்ல, யார்கிட்டையும் பேசுறதில்ல, காலேஜுக்கு போகிறதில்ல. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் உன்னை என்னால் மாற்ற முடியும்னு தோணுது மீனாட்சி. என் அன்பால் உன்னை பழைய மீனாட்சியா சந்தோஷமாக இருக்க வைக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் நேரடியாக சொல்ல நினைக்கிறத எப்படி வார்த்தையால் உன்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் இந்த கிஃப்ட் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். நான் போனதுக்கப்புறமா அதை பிரித்து பாரு. நான் என்ன சொல்ல வரேன்னு இந்த கிஃப்ட் மூலமாக உனக்கு புரியும். இந்த மீனாட்சி வாங்கிக்க மீனாட்சி. எப்பயும் போல எதையும் வேணான்னு சொல்லிடாது.
தனியாக இருக்கணும்னு விருப்பப்பட்ட நேரத்தில் தொந்தரவு பண்ணிட்டேன், மன்னிச்சிடு. அப்புறம் உலகத்தில் எல்லாரும் தங்களோட அன்பை சொல்கிறதுக்கு இப்படி தான் சொல்கிறாங்க. அதை ஒரு தடவை கூட உண்மையா மனசுல இருந்து உன் கண்ணை பார்த்து நான் சொல்லலைன்னா இந்த பிறப்புக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் மீனாட்சி. அதனால தான் சொல்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன் மீனாட்சி. ஐ லவ் யூ.